நேத்து எபிசோட்ல ஏகப்பட்ட சம்பவங்கள், எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் என்னென்னு சொல்லி டீடைலா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே உங்க ஃபேமிலியோட ஹாப்பியா சந்தோஷமா நிம்மதியா இந்த பொங்கலை கொண்டாடுங்க. எல்லாரும் அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்க. நீ மட்டும் தனியா நிக்கிறியப்பா. இப்ப நேத்தோட சம்பவங்கள்லாம் பார்த்துலாமா? ரியா கிட்ட சவுண்ட் இப்ப என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, நான் வெளியே பிஆர் டீம்லாம் செட் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். ஆனா அது எங்கேயாவது யாரையாவது அஃபெக்ட் பண்ணுதா, யாரையாவது டவுன் பண்ணுதா? பண்ணாதுன்னு தெரியும். ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்ல. ஏன்னா சாச்சனா ஒரு சில விஷயம்லாம் சொல்றா, அவளை நான் நம்ப மாட்டேன். அப்படி இருக்குன்ற பட்சத்துல நான் கேமரா கிட்ட போய் ஒரு சில விஷயம்லாம் சொல்லணும். சோ ப்ளீஸ் சொல்ல அப்படின்னு கேட்டாலும் எதுக்கு ஏதாவது நான் சொல்ல என்ன பிக் பாஸ் கூப்பிட்டு எதுக்கு வெளி இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னேன்னு சொல்லி அடிக்கிறதுக்கா? இது வரைக்கும் வாங்கின அடியெல்லாம் போதாதா? அதனால தப்பா எடுத்துக்காத சவுண்டே. எதுவும் சொல்ல மாட்டேன். பட் ஆமா போயிருக்கு. நீ இந்த இடத்துல இருக்கிறது அன்ஃபேர்னு மக்கள் நம்புறாங்க அப்படின்றத சொல்லிட்டு, பட் கவலைப்படாதீங்க சவுண்டே, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு பிட்டையும் போடுறாங்க. சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சரி சொன்னதுதான் சொன்னாங்களே, இதுல நீங்க பண்ண தப்பு என்ன பண்ணிருக்க கூடாது அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு அங்கேயும் ஒரு சேஃப் கேம். ஆனா வெளியே போனது மட்டும் அன்ஃபேரா. இவங்க ஏதாவது பண்ணாதான் ஃபேரா உள்ள வச்சுக்க முடியும். அதை விட்டு வெளியில் நடக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் சொல்லி ஐ சப்போர்ட் யூ, நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு மோட்டிவேட் பண்றதுக்கு 1008 பேர் இருக்காங்களே. அதுக்கே மேடம் நீங்க என்ன கேம் ஆனீங்க அப்படின்னு கேட்டா, அதான் எல்லாரையும் மோட்டிவேட் பண்றேனே, எல்லாரும் கூட உட்கார்ந்து பேசுறேனே அப்படிங்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் அடியும் வாங்க கூடாது, அடியும் கொடுக்க கூடாது, நல்ல பேரோடவே இருக்கணும், அண்ட் வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயும் இருக்கணும். அதாவது கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. இது என்ன தத்துவம் தம்பி? சரி, இப்போ 8 பேர் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்களே, நீங்க உண்மையிலே வீட்டுக்குள்ள இருக்கிற 6 பேர் சேலஞ்ச் பண்ற அளவுக்கு பண்ணிருக்கீங்களா? ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? அப்படி ஒருவேளை நான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முன்னாடி வந்து சொல்லுங்க ராஜா அப்படின்னு கேட்டாரு. சோ எல்லா பீஸுங்களும் நான் அது பண்ணிருக்கேன் இது பண்ணிருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு கதையா சொல்லிட்டு இருந்துச்சீங்க. பட் அவங்க சொன்ன கதை எல்லாத்தையும் கேட்கிறப்போ, இது பேர் தான் ரீப்ளேஸ் பண்றதுக்கு நீங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸா? இதை பார்த்துட்டு உங்களை உட்கார வச்சுட்டு அவங்களை வீட்டுக்கு அனுப்பணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இவங்க சொன்ன கதை எல்லாமே. எவ்வளவு முக்கியம் நடக்காது. அதுலயும் முக்கியமா நம்ம தர்ஷா குப்தா இருக்காங்களே, அவங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்றதே இவங்க பேசுறப்பதான் தெரியுது. பட் இவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? எனக்கு யாரெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும்னு தோணுதோ அவங்கள்ட்ட எல்லாம் அவங்களோட கருத்தை கேட்டு அவங்களோட கான்வர்சேஷன் வச்சு நான் ஒண்ணு பண்ணேன், அதனால நான் ரீப்ளேஸ் பண்றதுக்கு தகுதியானவன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தர்ஷா குப்தா பேசினதெல்லாம் ரொம்ப நியாயமா பட்டுச்சுப்பா. கண்டிப்பா அவங்கள மாதிரியான கண்டஸ்டன்ட் எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தே ஆகணும். அப்படி ஒரு வேலை இருந்தாங்கன்னு வச்சுங்க, பிக் பாஸுக்கு கல்லா கட்டுதோ இல்லையோ, சென்னையில இருக்க மொத்த மிச்சர் கடையும் ஓஹோன்னு ஓடும். ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? அடுத்து சுனிதா என்ன சொன்னாங்க, நான் 2 பேரை ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணேன், ஜாக் அண்ட் சௌந்தர்யா. ஜாக்க பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸோட எமோஷன்ஸோட விளையாடிட்டு இருக்காங்க, இதை மட்டுமே இத்தனை நாளா பண்ணிட்டு இருக்காங்க, அது அவங்க மூஞ்சி மேலேயே சொல்லிட்டேன். அடுத்து சௌந்தர்யா வெளியே இருந்து மக்களை மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டுக்குள்ள ஒன்னும் பண்ண மாட்டாங்க அப்படின்றத மக்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி தெளிவா சொல்லி உடச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லி, நான் வாங்கின அடியை இவங்களுக்கும் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க சுனிதா. இதுல நான் இவங்களை ரீப்ளேஸ் பண்ண மாட்டேன்றது எனக்கு தெரியும், இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து போற வரைக்கும் லெஜெண்ட் அண்ணாச்சி சொல்ற மாதிரி இனி நான் கொடுக்க போற அடி மரண அடியா தான் இருக்கும், அதுல இருந்து என் எதிரிங்க தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவை போட்டு குத்துன்னு குத்திட்டு இருக்காங்க. அடுத்தபடியா நம்ம ரியா வந்து, என்னோட கேமை பொறுத்த வரைக்கும் நீ இதான் பண்ற அதான் பண்ற அப்படின்னு அவங்க பண்றதை வெளியில இருந்து பார்த்துட்டு வந்து அவங்கள்ட்டயே சொல்லி அவங்க ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க தெரியுமா, அதை நான் எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். இங்க என்னோட கேமை நேர்மையா ஆடிட்டு இருக்கிறேன், ஐ எம் a குட் கேர்ள் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த சுனிதா, ஏமா இங்க எல்லாருமே தான் நேர்மையா ஆடிட்டு இருக்கிறோம், அதையே தலையை சுத்தி மூக்க தொடுற அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்களா. இப்ப சௌந்தர்யாவால சுனிதாவை டைரக்டா அடிக்க முடியாது, ஏன்னா அந்த பீஸ் டைரக்டா இங்க பிரச்சனைக்கு இப்போ வரைக்கும் வரல. அதனால சௌந்தர்யா ரியாக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு ஆரம்பிச்சாங்களா. ஏமா இங்க பாரு, நான் உன்கிட்ட பேசினா இப்போ எதுக்கு நீ என்கிட்ட வர, நீ உன் வேலையை பாருமா, எங்க மேட்சை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சௌந்தர்யாவை பார்த்து சுனிதா கேட்க, அது எப்படி கேட்காம இருக்க முடியும், ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறோம், என் முன்னாடி தான் பேசிட்டு இருக்கிற, நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்னு இவங்க சொல்ல, நீங்க எவ்வளவு பண்றீங்க, நாங்க இது கூட பண்ணக்கூடாதா? என்னமா பண்ண, வெளியே எவ்வளவு பண்றீங்கன்னு பார்த்துட்டு தானே வந்தோம், ஒண்ணுமே பண்ணாம இத்தனை நாள் ஓட்டிட்டீங்க. ஆமா ஒண்ணுமே பண்ணாம தான் இத்தனை நாளா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆமா அதான உண்மை, ஒருத்தவங்க வளர்ச்சியை டவுன் பண்றீங்க. எது நான் பண்றேன்னா, நான் என்டர்டெயின் பண்ணிருக்கேன் மக்களை, அதனாலதான் மக்கள் என்ன உட்கார வச்சிருக்காங்க. எது இப்படி பண்றதெல்லாம் என்டர்டெயின்மெண்டா? பாரு எவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்கிற, நீ பண்றதுக்கு நான் பண்றதுக்கு வித்தியாசம் இல்ல. என்ன வித்தியாசம்? ஏமா ஆர்கானிக்கா வரணும். ஆமா ஆர்கானிக்னால தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எது உன் ஆர்கானிக்லாம் எனக்கு தெரியும், அது எல்லாருக்கும் தெரியும், வித் பேப்பர்ஸோட காட்டிடுவேன். காட்டிக்கோ, காட்டிட்டேன், அட பண்ணுமா, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஹலோ, உன்னோட பிஹேவியரோட எல்லாம் என்ன கம்பேர் பண்ணாத, நீ எல்லாரையுமே ப்ரொவோக் பண்ணியே ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, சிம்பதி கார்டு ப்ளே பண்ற. என்னமா நான் சிம்பதி
சிம்பத்தி கார்டு ப்ளே பண்ண எனக்கு புரியல. அதான் சொல்றேன், புரியாம தான் இத்தனை நாள் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கற. உங்களுக்கு தான் புரிஞ்சிச்சுல, நல்லா பண்ணுங்க. என்ன குத்தி காட்டுறியா? நான் வெளியே போயிட்டேன்னு குத்தி காட்டுறியா? நீங்க அப்படிதானே சொல்றீங்க. ஒண்ணுமே தெரியாம நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, அப்ப நான் அப்படி வரலன்னு சொல்றியா? 13 வருஷம் தமிழே தெரியாம இந்த ஊருக்கு வந்து இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆமா, எனக்கும் தான் தமிழ் தெரியாது, நானும் அப்படிதான் வந்திருக்கேன். ஏமா ஒன்றுக்கு எனக்கு டிஃபரன்ஸ் இருக்குதுமா. உனக்கு இங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு, சம்பந்திங்க ஓட்டு போடுவாங்க மாறி மாறி அப்படின்னு யாரோ சம்பந்திய கூப்பிடுறாங்க. யாரு? விஷ்ணுவோட அப்பா அம்மாவை சொல்றாங்களோ? அப்படி சொல்ல சார். சரி இருங்க, முழுசா முடிச்சிட்டு பின்னாடி அதுக்கு வருவோம். சோ உங்களுக்கு ஓட் பண்றதுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலி இருப்பாங்க. எனக்கு யாருமே தெரியாது, எங்க அம்மா அப்பா தங்கச்சிக்கெல்லாம் தமிழ் தெரியாது. யார் எனக்கு ஓட் பண்ணுவா அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். ஒரு ஸ்கூல்ல 2 பசங்க இருக்காங்க. அதுல ஒருத்தன் நல்லா படிக்கிற பையன், இன்னொரு பக்கம் பிட் அடிச்சு பாஸ் பண்றவன். எக்ஸாம் ரிசல்ட்ட பாக்குறப்போ அந்த படிக்கிற பையன் எடுத்த மார்க் 1000க்கு 920. ஆனா அந்த பிட் அடிச்சு பாஸ் பண்ணவன் 990 மார்க். இப்போ அவன ஸ்கூலே பாராட்டுது. அப்போ யூசுவலாவே படிக்கிற பசங்க எப்படி யோசிப்பாங்க? இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா அப்படின்னா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ, டேய் இதெல்லாம் ஒரு மார்க், சி இங்க பாத்தியா 990 ஸ்கூல் ஃபர்ஸ்ட் போ போ அப்படின்னு சொல்றப்போ அந்த பையனுக்கு எவ்வளவு வலிக்கும். அந்த வலி சுனிதாவோட அழுகையில நேத்து தெரிஞ்சு. பட்ட பாடு இருக்கே, ஐயோ ஐயோ. இதே தான் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். எல்லாருமே பிஆர் வச்சு டாப் 5லயோ இல்ல டைட்டிலே அடிக்க முடியும் அப்படின்னா அப்புறம் எதுக்கு இந்த ஷோ? எதுக்காக மக்கள் ஓட்டு போடணும்? ஆனா ஒண்ணு, நம்ம எல்லாம் வாயை திறந்து கேட்க முடியாதத சுனிதா நம்ம சார்பா கேட்டிருக்காங்க. அதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, நான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன், உண்மையா இருந்திருக்கேன் இந்த ஷோக்கு. ஆனா நான் சீக்கிரம் போயிட்டேன், நீ ஒண்ணுமே பண்ணல, சும்மா ஒரு சில ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு மத்தவங்கள ப்ரோவோக் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்த. ஆனா நீ டாப் 5 அப்படின்றத போஸ்டர் அடிச்சு மாலை போட்டு பாலாபிஷேகமும் பண்ணிட்டாங்க. 2 நிமிஷம் தான் போய் பேசிக்கிந்த செருப்பு லெவல்ல கொண்டாந்து விட்டுட்ட. இப்போ டாப் 6 கண்டஸ்டன்ட்ஸை கூப்பிட்டு நீங்க அவங்க பேசினதுல ஏதாவது உடஞ்சிங்களா, உங்களை பிரேக் பண்ணிருக்காங்களா? அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தாரு பிக் பாஸ். இதுக்கு நம்ம ஆளுங்க எல்லாருமே வந்து ஒரு இம்மி அளவு கூட உடையல, என்னென்னவோ ட்ரை பண்ணாங்க. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. ஆனா சௌந்தர்யா மட்டும், ஆமா நான் உடஞ்சேன், சுனிதா என்ன பிரேக் பண்ணா அது ஸ்டார்டிங்ல, ஆனா இப்போ அவங்கள என்ன மாதிரி தான் பாக்குறேன். ஒருத்தங்க எமோஷன் ஆகிறப்ப அழதான் செய்வாங்க, அந்த மாதிரி அவங்க அழுகுறப்போ என்னால அது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா முன்னாடி தான் நான் பிரேக் ஆயிருந்தேன், ஆனா இப்ப கிடையாது. சோ நானும் பிரேக் ஆகல அப்படின்னு முடிச்சு விட்டாங்க. சோ நம்ம பெரிய தலை அதான் எல்லாம் சொல்லிட்டாங்கல்லப்பா பிரேக் ஆகலன்னு, அதனால நீங்க ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாது, வேணா கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ளே இருந்துக்குங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம், ஓகேவா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த நேத்து நம்ம பிக் பாஸ் பண்ணாரு. அதெல்லாம் பாக்குறப்போ எப்படியாவது இவங்கள 2 பேரை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி கட்சி வரைக்கும் நம்பணும், நடக்காமலே போச்சு அப்படின்னு உங்களுக்கு வருத்தம் தானே? ஐயோ எதிர்பார்க்கவே இல்ல, நான் சும்மா அஸ்திட்டாங்க. அடுத்தபடியாக நம்ம தர்ஷிகா வீட்டுக்குள்ள வந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு எல்லாரும் குஷியா நின்னுட்டு இருக்கிறப்போ நம்ம விஷால் மட்டும் பேய் அரைஞ்ச மாதிரியே நின்னுட்டு இருந்தாரு. அப்ப அவர் மைண்டுக்குள்ள என்னென்ன ஓடிச்சு அப்படின்றது அவர் மூஞ்ச பாக்குறப்பவே தெளிவா தெரிஞ்சு, ஐயோ நம்மள அடிக்கிறதுக்குனே வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு விட்டுருக்கானுங்களே, இந்த அம்மா வந்து என்னென்ன பேச போதோ, இந்த ஃபேட் மேன் வேற நம்மள்ட்ட 1008 சொன்னாரு இவளை பத்தி, வெளியே போய் அப்படி சொல்லியிருக்கா இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லி இப்ப என்ன பண்ண போறா அப்படின்ற மரண பயம் விஷாலோட கண்ணுக்குள்ள தெரிந்தது. ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே, கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. பட் தர்ஷிகா எல்லாரையும் கட்டி புடிச்சு அவ்வளோ ஹாப்பியா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா விஷால மட்டும் பார்த்துட்டு ஐயோடா அப்படின்ட்டு போயிட்டாங்க. சோ நம்ம விஷால் ரைட் நம்மள்ட்ட வர்றப்ப சிரிச்சு பேசி கட்டி புடிச்சு ஐ மிஸ் யூடா அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா ஐயோடான்ட்டு போறா. அப்ப இன்னைக்கு ஆப்பு கன்ஃபார்ம். சோ எதுவும் இப்போதைக்கு பேச வேணாம், அப்படியே போய் கிச்சன்ல நின்னுப்போம் அப்படின்னு அங்க போய் நின்னுக்கிட்டாரு. அப்ப நம்ம சிவான போய் என்னப்பா மூஞ்ச உருன்னு வச்சிருக்க, வருத்தமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுண்ணே, அவன் வந்ததுல சந்தோஷம் தான், நான் யோசிச்ச விஷயம்லாம் நடக்குதே சோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. முதல் சிரிப்பு இருக்கு, ஆனா சந்தோஷம் இருக்கா? இன்னொரு பக்கம் வர்ஷினி வந்து என்ன சிரிக்க கூட மாட்ற, அத பாக்குறப்ப ரொம்ப ஆக்வர்டா இருந்துச்சு அப்படின்றாங்க. இதுல என்ன கருமத்தை ஆக்வர்டா கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இவங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காக அதை வச்சு மட்டுமே அடிக்கிறாங்க தவிர்த்து இவங்களாம் ஒன்னும் பண்ண மாட்டாங்க. சோ நம்ம விஷால் நான் சொன்னாரு, அது என்னோட பர்சனல், அது உனக்கு ஒருவேளை ஆக்வர்டா தெரிஞ்சா அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் பண்ண முடியாது, இதை ஃபேஸ் பண்ண வேண்டியது நான், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரா. டேய் டேய் கூல் கூல், நான் சும்மா தான்டா கேட்டேன் அப்படின்னு மழுப்பி விட்டாங்க. ஓகே ஓகே கூல் டவுன், இதுக்காக ஏன் டென்ஷன் ஆவற, இதுக்காக நாமே சண்டே போடணும். சும்மா கேக்குறானா சும்மா கேக்குறான்னு சொல்ல வேண்டியது தானே, அதை விட்டு ஆக்குவோட ஆக்காத விடுனா சொன்னா காண்டாவுமா ஆவாதா? இரு அதே ஆக்குவோட உனக்கு திருப்பி கொடுக்குறேன். இப்போ அருண் இதே மாதிரி வந்து உனக்கு என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இது, சும்மா ஏதாவது பேசணும்னு பேசாத அப்படின்னு ஆஃப் பண்ணி விட்டாரு வர்ஷினிய. ஏதோ யாரும் முன்னாடி டீசென்ட்டா மெயின்டைன் பண்ணனும் பார்த்தா
சும்மா ஓவரா அலும்புற. அதுக்கப்புறம் தர்ஷிகா பவித்ரா கிட்ட போய், பவி உண்மையிலேயே உன்ட்ட மனசார சாரி கேட்கிறேன், என்ன மன்னிச்சிரு, எனக்காக நீ நிறைய பண்ணிருக்க, அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை, என் தப்பு தான், அம்மா எல்லாம் ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க நான் பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்து, அம்மாவே என்ன புரிஞ்சுக்கலன்றப்போ யார் என்ன புரிஞ்சுப்பா, கஷ்டமா இருந்துச்சு பவி, நினைச்சாலே ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களா. அப்போ பவித்ரா என்ன சொன்னாங்க, கவலைப்படாத தர்ஷு, உனக்காக நான் நிப்பேன், பட் எனக்குன்றப்போ இந்த வீட்டுக்குள்ள பேசுறதுக்கே யாரும் இல்ல, கேட்கறதுக்கும் யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஃப்ரெண்டுனா பவித்ரா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணும்பா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும், அப்படி அமைஞ்சிட்டா மீதி ஆரோக்கிய பால்ல வர்ற அக்கா சொல்லுவாங்க. இதுக்கு மேல என்னங்க? இப்ப நம்ம சௌந்தர்யா அக்கா ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா ஜெஃப்ரி உள்ள வர போறாரு அப்படின்னு சொல்லி, அதனால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போய் ஆர்னவ் கிட்ட என்ன சொன்னாங்க, அன்னைக்கு நீங்க ஜெஃப்ரிய பத்தி ஒன்னு சொன்னீங்கல்ல, தடவரான் கிடவரான், அதெல்லாம் எனக்கு ரொம்ப தப்பா இருந்துச்சு, இனிமே இப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கெல்லாம் சரியான கோவம் ஆத்திரங்கள் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம எப்போ முடிஞ்சது எடுத்துன்னு வந்து இப்ப சொல்லி ஆர்னவ் மண்டையில ஒரு கொட்டு கொட்டிட்டு போயிட்டாங்க. அந்த பீஸுக்கு என்ன பேசுறதுனே தெரியாம என்ன சொல்லி சமாளிச்சுது. அதுக்கேத்த மாதிரி சத்யாவும் ஜெஃப்ரியும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஆர்னவுக்கு ஐயோ இவனுங்க என்னென்ன பண்ண போறானுங்களோ, நம்மளும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே பேசிட்டோமே, ரைட் டிஃபென்ஸ் மோடுக்கு ரெடி ஆயிட வேண்டியதுதான் அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே ப்ரிப்பேர் ஆயிட்டாரு. நீ எதுக்கு ரெடியா? அந்த டைம் பார்த்து சுனிதா போய் இவர்கிட்ட அடுத்து என்ன அசின்னா ஹாப்பியா அப்படின்னு அன்சிதா வர போறத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்ப நம்ம ஆர்னவ் என்ன சொன்னாரு, அன்சிதா வந்தா எனக்கு என்ன ஹாப்பி, இந்த விஷாலுக்கு தான் ஹாப்பி அப்படின்னு அவரை கோத்து விட்டாரு. இது நம்ம விஷால் காதுல கேட்க வந்துச்சு பாருங்க குஷி ஜோதிகா மாதிரி நம்மளுக்கு கோவம். யோ உன்னை பத்தி பேசுறப்போ உன்னை பத்தி மட்டும் பேச வேண்டியதானே, எதுக்கு என் பேரை இழுக்கிற, தம்பி உனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு, அதை விட்டு எதுக்கு சண்டைக்கு வர, யோ என் பேர் எப்படியா சொல்லுவேன் அப்படின்னு அங்கேயே சண்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வந்துச்சு, நண்பன் உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்றது. ஓ சாரி அது தம்பி உடையானா? ஐயோ மறுபடியும் ரோடிங் ஆகுது. பரவாயில்ல, அந்த காலத்துல தம்பிங்க ஸ்ட்ராங், இந்த காலத்துல ஃப்ரெண்ட்ஸுங்க ஸ்ட்ராங் இல்ல, அதுக்கேத்த மாதிரி பழமொழியை மாத்திக்கணும். அதுவும் சரிதான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்த உடனே வாங்க 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 எல்லாரும் லிவிங் ஏரியாக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த பைபிள்ல என்னென்ன பண்ணுச்சோ அது எல்லாத்தையும் திருப்பி இந்த பைபிளுக்கு பண்ணாங்க. டேய் பட்டன் போடுறா அப்படின்னு ஜெஃப்ரி சொல்றதும், டேய் நீ என்ன தடவாதரா அப்படின்னு சத்யா சொல்லவும் நம்ம சிரிச்சுக்கினே சமாளிச்சிட்டு இருந்தாரு. ஒரு பாயிண்ட்ல ஜெஃப்ரி டைரக்டாவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி நேர்ல பேச தெரியும்ல உங்களுக்கு? பேச தெரியுமே, அப்புறம் என்ன ஜும்லி 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 ஏதோ கார்ட்டூன்ல வர்ற பொம்மை மாதிரி. நான் கார்ட்டூன்லாம் பாக்குறது இல்ல தம்பி. டேய் இவன்ட்டெல்லாம் பேசி எதுக்குடா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கற? வேற டேய் கூட்னு போங்கடா. எந்த சீசன் ராய்வன் டாடி ஷேவ் பண்ணலையா, ஃப்ரைடே ஷேவிங் கிட்லாம் கொடுக்கலையா உங்களுக்கு அப்படின்னு டைரக்டா மூஞ்சி மேலே அடிக்க ஆரம்பிச்சாலும் அந்த பைபிள்ல எதுவும் பேச முடியாம இப்போதைக்கு மௌன விரதத்துல இருப்போம் அப்படின்னு அமைதியா மட்டுமே இருந்துச்சு. பொறுமையே பெருமை. அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லாருமே சேர்ந்து இதை விட்டுருங்களேன், அவங்க பண்ணதே நீங்களும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சரி போயிட்டு போட்டோம் அப்படின்னு அந்த மேட்டரை விட்டு எல்லாருமே நல்லா ஆடினீங்க, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி டாப் 6 கண்டஸ்டன்ட்ஸை மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு மனசு ஆறல, இன்னும் 2 போடுவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த புடிச்சுனோன்னாங்க. பத்தல இங்க இருந்த நிறைய பேர் நான் இல்லாதப்ப கூட எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அப்பதான் உங்களை எல்லாம் நான் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் ஏதோ சொன்னீங்களே அது என்னது, கண்ணில் விரல விட்டு ஆட்ட போறீங்களா, விரல்லாம் பத்திரமா இருக்கா, இவ்வளவு கேக்குறாரே ட்ரெஸ் போடல கீழன்னு ஒரு செட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம்ல இப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்க, எப்பா விட்டுருங்கப்பா அவர் பண்ணதே நீங்களே ஏன் பண்றீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் லாஸ்டா ஒன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். எங்க வீட்லயே அக்காங்கெல்லாம் இருக்காங்க, அண்ணன்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன பாக்குறப்ப இந்த மாதிரி தடவர மாதிரிலாம் தோணலையே, அது பாக்குறவங்க கண்ணில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க. என்னன்னு ஒரு சின்ன பையன் வசனம் பேசுறா கேட்டு பேசாம இருக்கீங்க. பட் இதெல்லாம் ஏன் கேட்டாருன்றதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்தாரு பாருங்க. இதெல்லாம் நான் கேட்கல, விஜய் சேதுபதி சாரால கேட்க முடியாது, ஏன்னா அவர் ஒரு ஹோஸ்ட், அதுக்கு பதிலா நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஏகப்பட்ட மெசேஜஸ் ஃபோன் கால்ஸ் பேக் டு பேக் வந்துட்டே இருந்துச்சா, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் பாக்குறப்போ ஆர்னவா அப்படிலாம் கேட்கலப்பா, மக்கள் கேட்க சொல்லியிருக்காங்க, பேச சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் அவர் போய் பேசியிருக்காரு அப்படின்றது நமக்கு புரிய வந்துச்சு. எவ்வளவு தங்கமான மனசு பாத்தீங்களா நம்ம ஆர்னவுக்கு. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம் மழை பெய்யுது. அப்புறம் இவங்க 2 பேரும் விஷால பார்த்து என்ன சொன்னாங்க, ஏன் நீ அழுதுட்டே இருக்க, வருத்தப்படாத, வர்றவங்க போறவங்க 1008 சொல்லதான் செய்வாங்க, உனக்கு தெரியும்ல உன்னை பத்தி, இங்க யாருமே அப்படியே பர்ஃபெக்ட்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாருக்குமே நீ தப்ப உணர்ந்துட்ட அப்படின்றது தெரியுதுடா, அதனால எவனாவது ஏதாவது சொல்லிட்டா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டு போயிட்டே இரு, அதுல உனக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்க, விஷால் உனக்காக நான் வந்து நிப்பேன், உன்னை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சத்யா சொல்ல கண்ணை தண்ணி வச்சுண்டார் விஷால். ஃப்ரெண்ட்ரா தேவா நீ என் ஃப்ரெண்ட்ரா. ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ ஆர்னவ மைண்ட்ல வச்சுதான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஃபேட்மேனுக்கு நம்ம விஷால் மண்டையை கழுவிட்டு இருந்தோமே அதெல்லாம் பார்த்துட்டு தான் இவனுங்க பேசிட்டு இருக்கானுங்களோ அப்படின்னு லைட்டா தோண ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. சோ இவங்க 2 பேர்கிட்டயும் உங்களை விட ஜாஸ்தியாவே எங்களுக்கு ஃபன் பண்ண தெரியும், ஆனா சபை நாகரிகம் கருதி ஒரு சில விஷயம்லாம் இங்க சொல்ல முடியாது அப்படின்றதுனால தனியா கூட்டு போய் சொன்னேன். அண்ட் வயசு வித்தியாசம் ஒண்ணு இருக்குல்ல, அதையும் மைண்ட்ல வச்சுதான் சொன்னேன். சோ பழசெல்லாம் நோண்டிங்கன்னு வச்சுங்க வேற மாதிரி போகும், அதனால அதெல்லாம் இழுக்காம ஜாலியா போவோம்.
அப்படின்னு ஒரு தேங்கிங் யூ போட்டுக்கிட்டாரு. ஓ அப்படியா விஷயம். ஆனா தலைவர் கேட்டாரு தெரியுமா சண்டே எபிசோட்ல, நான் இந்த சீசனோட வில்லன் ஆயிட்டனா அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப சொல்றேனே அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. நீங்களும் உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு தெரியுமா, நீங்க 2 பேரும் தான் இந்த சீசனோட வில்லன்ஸ். உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா இல்ல வில்லா. அடுத்து நம்ம தர்ஷிகா சாச்சனாவை கூப்பிட்டு, நீ விஷால பார்த்து பிளே பாய்னு சொன்னது ரொம்ப தப்பு. ஒருத்தர் பிளே பாய் அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்ற, இதுக்காகவே நீ அவர்கிட்ட போய் சாரி கேட்கணும் சாச்சு அப்படின்னு சொன்னாங்களா. ஐயோ மறுபடியும் என் பேர் தப்பா போயிடுச்சா அப்படின்னு அழுதாங்க பாருங்க. ஒரு அழுக அத வாயாலலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு சின்ன கிளிப்பா நீங்களே பாருங்க. என்ன வெளியே அமிச்சிருங்க பிக் பாஸ் டீம், என்னால முடியல அப்படின்னு கதறி கதறி அழுவ அங்க இருந்து விஷாலும் முத்துவும் வந்துட்டாங்க. சோ விஷாலும் கன்வின்ஸ் பண்றாரு அவரை கட்டி புடிச்சு இன்னும் தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. அந்த அழுவுறப்போ இந்த ஒரு விஷயமும் சொல்லிட்டே இருந்தாங்க. என்ன விஷயம்? நான் கண்டிப்பா கேமராக்காக அழல அப்படின்னு. ஒருத்தர் பிளே பாய்னு சொல்லி அவரோட கேரக்டரே நாசம் பண்றப்போ அவர் பேர் வெளியே தப்பா போயிரும்னு யோசிக்காத உங்களுக்கு உங்க பேர் தப்பா போயிடக்கூடாதுன்னு பயப்படுறீங்களே மேடம். அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு நான் கேட்கலீங்க. ஆர்னவ் சொன்ன மாதிரி எனக்கு நிறைய பேர் மெசேஜ், போன் கால்ஸ், ஃபாரின் கால்ஸ்லாம் பண்ண சொல்லி கேட்க சொன்னாங்க. அதான் கேட்டேன். இப்ப தர்ஷிகா போய் ஃபேட்மேன் கிட்ட என்ன கேட்டுட்டு இருந்தாங்க, எப்ப பார்த்தாலும் விஷால தனியா கூப்பிட்டு அவரோட மண்டையை கழுவிட்டே இருந்தீங்களே, எங்க 2 பேரோட மேட்டரை எடுத்து அது எங்களோட பர்சனல், நாங்க 2 பேரும் ஃபேஸ் பண்ணிக்க போறோம், சார்ட் அவுட் பண்ணிக்க போறோம், எதுக்கு அதை வச்சு நீங்க ஒரு கேம் பிளே பண்றீங்க? இங்க பாருமா, அதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. உன்னை யார் அப்படி இன்டர்வியூ கொடுக்க சொன்னது? உன் இன்டர்வியூக்கு அப்புறம் தான் விஷால எல்லாருமே இப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு வேற மாதிரி போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஐயா நான் இப்ப சொல்றேன், இப்ப வரைக்கும் அந்த இன்டர்வியூல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றது சத்தியமா எனக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து விஷால பாக்குறப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்பதான் தர்ஷிகா மேட்டர் க்ளோஸ் ஆச்சு, அடுத்த நிமிஷமே அன்ஷிதாவா அப்படின்னு தோணுச்சு. என்ன மாதிரி தான் நிறைய பேருக்கு தோணி இருக்கும். ஆனா நம்ம ஃபேட்மேன் சொல்ற மாதிரி இவங்க அந்த இன்டர்வியூல என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத குட்டியா பாப்போமா? என்கிட்ட நடிச்ச பெஸ்ட் ஆக்டர்னா இந்த அவார்டு யாருக்கு தெரியும்? ஐ திங்க் இட்ஸ் விஷால். விஷால். யா. சிம்ரன்ஸ் என்னடா இது? என்னம்மா இது? சோ தர்ஷிகா ஒத்துட்டு இருந்திருக்காங்க, தெளிவா சொல்லியும் இருக்காங்க விஷால் தன்னை ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லி. அது உண்மையோ பொய்யோ இவங்க 2 பேருக்கு தான் தெரியும். பட் நமக்கு காமிச்ச வரைக்கும் தர்ஷிகாக்கு விஷால் மேல கம்ப்ளீட்டா லவ் இருந்திருக்கு. விஷால் அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு. இதுதான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். அதை இவங்க இன்டர்வியூல சொன்னது தப்பு கிடையாது. ஆனா இங்க வந்து விஷால் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லவே இல்லைன்னு அடிச்சு பேசுறது எதுக்காக? அத உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. இதுக்கு டைரக்டா போய் ஆமாண்டா நீ என்ன ஏமாத்தன, அதை தான் இன்டர்வியூல சொன்னேன், எனக்கு உன்னோட ஆக்ஷன்ஸ் அப்படி இருந்துச்சு, வெளியே பார்த்த மக்களுக்கு அதான் தோணுச்சு அப்படின்னு பேசியிருந்தா அது கெத்தா இருந்திருக்கும். அதை விட்டு இப்ப யாருக்கு உண்மையா இருக்காங்க அப்படின்றது தெரியல. இதுல நம்ம ஃபேட்மேன் வேற, நான் அவனுக்காக நிப்பேன், அவனுக்காக பேசுவேன் அப்படின்னு வந்து நிக்கிறாரு. ஆனா கட்சியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா இந்த 2 பீஸுங்களும் பேசிக்கிட்டேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன்னோட ஒரு சில ஆக்ஷன் தான் என்ன அப்படி தோண வச்சுது, என் எவிக்ஷனுக்கு நீ ரீசனே கிடையாது, சோ நமக்குள்ள எல்லாமே ஓவர், இனி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? எங்க அம்மா கொடுத்த ரிங்க மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்றது இவ்வளோ பெரிய ஃபோரம்ல சொல்றேன். சோ அது என்னோட உண்மையான ஃபீல். இது நீ சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங்லாம் கிடையாது. மார்க்கெட்டிங் அப்படின்னு நான் சொன்னா? ஆமா நீ சொன்ன. யார்கிட்ட? ராணவ் கிட்டயும் சத்யா கிட்டயும். ஐயோ சரி சொல்லிட்டேன், அதெல்லாம் ஃபீல் பண்றதுக்கு இப்போ ஒன்றும் கிடையாது. சோ எல்லாமே சிம்பிளா முடிஞ்சு இப்போ நீ உன் கேம் ஆடு. டாப் 6ல இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? கான்சென்ட்ரேட் குமாரா அப்படின்ட்டு வந்துட்டாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அதை விட்டு எதுக்கு ஒரு லவ் கண்டென்ட்னு ஆரம்பிச்சு எங்கேயோ போய் கட்சியில இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து இப்போ இங்க வந்து நிக்கணும். சரி அதை மறுபடியும் நோண்ட வேணாம், இன்னும் 5 நாள் தான் இருக்குது முடிய போறதுக்கு. இப்போ அதை நோண்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சோன்னு வைங்க, உங்களுக்கு எனக்கும் கொட்டாவி தான் வரும். சோ இதோட இதை முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த அவசரம் முடிவு. சோ ஃபைனலி தர்ஷிகாட்ட பேசி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க அம்மாவோட ரிங்க திருப்பி கையிலேயே கொடுத்துட்டு இப்போ அன்ஷிதா என்கின்ற அசினோட வருகைக்காக ஆவலா காத்து கொண்டிருக்கிறார் நம்ம விஷால். வெயிட் பண்றேன். ஐ திங்க் மோஸ்டா எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆனந்தியும் ரஞ்சித் அண்ணனும் வந்தாங்க. பட் எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. ஆனா இவங்க 2 பேரும் வந்த உடனே மறுபடியும் நம்ம ஃபேட்மேன் புதுசா இவங்கள வச்சு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சௌந்தர்யாவும் ஆனந்தியும் பேசிட்டாங்களான்னு பாத்தியா? பேசல, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு. ஐயா ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஐயா, உங்களுக்கு யாரோ தப்பா ஃபேட்மேன் பேர் வச்சுட்டாங்க, அதுக்கு பதிலா காசிப் மேன் வச்சிருக்கணும், பர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். சரி நம்மளும் டெய்லி கேட்டுட்டு இருக்கிறோம் அந்த பொட்டி மேட்டர் என்னாச்சுன்னு. கட்சி வரைக்கும் கொடுக்காமலே ஏமாத்திடுவாங்க போல இருக்கு. நாளாக ஆளுங்கெல்லாம் குறைவாங்க, சீசனை ஜாலியா முடிச்சு விடுவோம்னு பார்த்தா வெட்டு குத்து அடி தண்ணி தான் போயிட்டு இருக்குது, தவிர்த்து ஃபன் மொமெண்ட்னு எதுவும் பெருசா நடந்த மாதிரி தெரியல. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. இன்னும் எத்தனை பீஸுங்களை உள்ள அனுப்ப போறாங்களோ, எது எப்படியோ முடிய போற நேரத்திலயும் கண்டென்ட் கொடுக்குறாங்களே, நீங்க எல்லாம் தெய்வம்யா. ஓகே ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்லா பொங்கல், கரும்பு, வடை, பாயாசம்னு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்த லீவை. நானும் அப்படியே கிளம்புறேன். மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.